ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நாம இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர்ல ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காலேஜ், அதாவது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காலேஜ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய எந்த ஒரு காலேஜுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தேவை, அல்லது உங்களுக்கு பெஸ்ட்டான உங்களுடைய மார்க் அண்ட் ரேங்க்குக்கு தகுந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இந்த காலேஜை பற்றி பார்ப்போம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜினுடைய ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஆர் வசந்தகுமார் தான் இந்த காலேஜினுடைய ஃபவுண்டர் அண்ட் ட்ரஸ்டி. இந்த காலேஜை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆகக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சி ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. தென் இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2710 அப்படிங்கிறது அந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட். நேக்கில் வந்து A+ கிரேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். தென் இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷன் தான். தென் இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய கேம்பஸில் மட்டுமே. ஸோ இவங்களோடது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய இன்னொரு கேம்பஸும் இருக்குது. கற்பகம் காலேஜ் ஆஃப் அகாடமி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியுமே இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது 2710. ஓகேங்களா. கற்பகம் காலேஜுடைய மெயின் கேம்பஸ். சரிங்களா. இந்த காலேஜினுடைய ஸ்டூடெண்டுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 5000 அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே அவங்களுக்காக இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங்கோடைய ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரவுண்டு 450+ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்ல ஒரு PhD முடித்த நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய, நீங்கள் எனி டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான். ஓகேங்களா. இங்கே வந்து NBA ப்ரோக்ராம்ஸ் இருக்கா? ஸோ அந்த இங்கே படிக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான NBA ப்ரோக்ராம்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ECE, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே NBA ப்ரோக்ராமாக இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இங்கே நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ லாஸ்ட் 3-4 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னோம்னா பிளேஸ்மெண்ட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எபோவ் 90% கம்பல்சரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட்டாக 28 LPAவும் லோவஸ்ட் பேக்கேஜாக 4.5 LPAவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே டாப் ரெக்யூட்டராக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஐடி ரிலேட்டடான கம்பெனிஸ் அண்ட் கோர் கம்பெனிஸ், அது மட்டும் இல்லாமல் சில லோக்கல் கம்பெனிஸுமே வந்து பசங்களை பிளேஸ் பண்ணுறதுக்காக ரெக்யூர்மெண்ட்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐடி கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா HCL, விப்ரோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அசெஞ்சர், IBM, இந்த மாதிரியான பெரிய பெரிய காலேஜஸ்க்கு வரக்கூடிய டாப் MNC ஐடி கம்பெனிஸுமே வந்துட்டு இருக்காங்க. அது தவிர சில லோக்கல் கம்பெனிஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே கோர் பிரான்ச்சஸ் படிக்கும்பொழுது கோர் பிரான்ச்சஸ்க்கு தகுந்த சில கம்பெனிஸுமே இங்கே வந்துட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அசோக் லைலேண்ட் வர்றாங்க, டாட்டா வர்றாங்க, மஹேந்திரா வர்றாங்க, ஸோ ரெனால்டு, நிசான் வராங்க. இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த கேம்பஸ் வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டான ஒரு கேம்பஸ் தான். ஸோ இங்கே ஹை ஸ்பீடு இன்டர்நெட் இருக்குது. ஸோ நம்ம அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்கள் அதன் வழியாகவும் கற்றுக்கலாம். அடுத்ததாக வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ எந்த ஒரு கல்லூரியாக இருந்தாலுமே லேப் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். லேபாக இருக்கட்டும் அல்லது லைப்ரரியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லேப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டஸ்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லேப் தான். ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் செப்பரேட் லேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த லேப்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இங்கே ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, நிறைய வேல்யூம்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இங்கே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸ் வேணுமோ தாராளமாக நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸாக இருக்கட்டும் அல்லது ஜோர்னல்ஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜோர்னல்ஸ், மேகசின்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி இருக்குது. நீங்கள் லைப்ரரியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸில் வில்லிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு தாராளமாக இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே கிளப்ஸ் எல்லாம் இருக்கா, ஸோ ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இங்கே எக்கச்சக்கமான கிளப்ஸ் இருக்குது. அதாவது நேச்சர் கிளப், என்டர்டெய்னிங் கிளப்பு, அதே மாதிரி ஃபைன் ஆர்ட் கிளப்பு, என்எஸ்எஸ் கிளப்பு, ஒய்ஆர்சி, ஆர்ஆர்சி இந்த மாதிரியான கிளப்ஸ் வந்து நிறைய இருக்குது. ட்ராயிங் கிளப் இருக்குது, பெயிண்டிங் கிளப் இருக்குது. ஸோ உங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுமே இங்கே நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இங்கே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்ச்சுரல்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. டிபார்ட்மெண்ட் ஓரியன்டான கல்ச்சுரல்ஸ் நிறைய நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஒர்க் ஷாப்ஸு, செமினார்ஸு, அதேமாதிரி உங்களுக்கு பொங்கல், ஓணம், தீபாவளி, கிறிஸ்துமஸ் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே மாசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஹாஸ்டல் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், அப்ளையன்ஸ் இது எல்லாமே நமக்கு கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு சிசிடிவி செக்யூர் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வார்டன்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஹாஸ்டல் போய்ட்டால் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஜாலியாக நம்ம நினச்ச நேரம் வெளியில் போகலாம் வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக கைவிட்டுருங்க. ஏன்னா அதுக்கு அலவுட் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே ஹாஸ்டல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்பவே ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறது, ஒரு சின்ன இன்ஜுரிஸு அந்த மாதிரினா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30+ ரூட்ஸில் வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து காலேஜுக்கு தாராளமாக வந்து போய்க்கலாம். ஏன்னா அதுக்கான டிரான்ஸ்போர்ட் வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவுட் பஸ்ஸஸுமே நிறையா அவைலபிள் இருக்குது. ஸோ காலேஜ் ஒரு மெயினான பிளேஸில் இருக்கிறனால உங்களுக்கு அவுட் பஸ்ஸஸுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் அவுட் பஸ்ஸஸில் வரலாம், ஆட்டோ ரிக்ஷாவில் வரலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னம்னா ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பிரான்ச் எடுக்கணும், இல்லை நான் மெக்கானிக்கல் பிரான்ச் எடுக்கணும், இல்லை நான் ஓசி கம்யூனிட்டி, நான் எஸ்சி கம்யூனிட்டி, நான் எம்பிசி கம்யூனிட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன மார்க் தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். பார்ட் 2ல் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காலேஜஸோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த காலேஜோடைய ரிவ்யூஸை நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.